பார்த்தீங்கன்னா சென்னை சேப்பாக் ஸ்டேடியம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த சேப்பாக் ஸ்டேடியமுக்கு இப்போ கார்னர், இந்த பெல்ஸ் ரோட்டு கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிவாசல் நீங்கள் பார்க்கலாம். ஜூஸு, வடை, தென் பேரிச்சம்பழம், நோன்பு கஞ்சி, தென் வாட்டர் பாட்டில் தனித்தனியாக எல்லாருக்கும் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் நோம்பு திறக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிரும். மணி இப்போ 6:10 ஆயிடுச்சு. 6:25 6:30 நம்ம நோம்பு திறக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்குள்ளே இந்த ஹால் ஃபில் ஆயிரும், மேலேயும் ஃபில் ஆயிரும். இன்ஷாஅல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமஸான் 10வது நாள், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ 10 நாள் கடந்துட்டோம். இன்றைக்கி வந்து 10வது நாள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கேன்னா சென்னை பைராப்ஸ் ரோட்டில் இருக்கிற சைதனபி மஸ்ஜித் தாங்க வந்திருக்கிறேன். ஸோ இந்த பள்ளிவாசல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கார்னரில் தாங்க இருக்குது. எந்த கார்னர் பார்த்தீங்கன்னா சென்னை சேப்பாக் ஸ்டேடியம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த சேப்பாக் ஸ்டேடியமுக்கு இப்போ கார்னர், இந்த பெல்ஸ் ரோட்டு கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிவாசல் நீங்கள் பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் தொழுகிற அளவுக்கு இங்கே இடம் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட்டு ஃப்ளோர், தென் டெரஸில். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நோன்பாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 பேருக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எக்ஸ்ட்ராவும் வருவாங்க. பட் இங்கே பார்த்திங்கன்னா இடம் வந்து பள்ளிவாசல் சின்ன பள்ளிவாசலுங்கிறதுனால ஒரு 300 பேருக்கு வந்து இங்கே ஸ்பேஸ் இருக்குது. அதனால் வந்து 300 பேருக்கான ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கீழே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு 200 பேருக்கும், ஸோ டெரஸில் ஒரு 100 பேருக்கான ஒரு ஏற்பாடு இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இந்த பள்ளி எங்கே இருக்குன்னா நம்ம ட்ரிப்ளிகேன் பெல்ஸ் ரோட்டில் இருக்குது. அந்த பள்ளியில் வந்து டெய்லி 300 பேர்கிட்ட நோம்பு திறக்க வருவாங்க. 250லேருந்து 300 பேர் வருவாங்க. இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு. இதுக்கு மேலே டெரஸ்லேயும் அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து கிட்டத்தட்ட 200 பேர்கிட்ட நோம்பு திறக்க வருவாங்க. நோம்பு திறக்கிறவங்களுக்கு கஞ்சி, பேரிச்சம்பழம், ஜூஸு, வாழைப்பழம், அப்புறம் வந்து வடை எல்லாமே தனித்தனியாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது மாதிரி இதுக்கு மேலேயும் யார் வந்தாலும் கஞ்சி இல்லாமலாம் இருக்காது. எப்போவுமே கஞ்சி இருக்கும். நோம்பு திறக்க எவ்வளோ பேர் வந்தாலும் நோம்பு திறந்துக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒர்க்லாம் முடிஞ்சுது. இன்னும் வடை மட்டும் வர வேண்டியது இருக்குது. வடை மட்டும் வந்துச்சுன்னா எல்லா பிளேட்லேயும் செப்பரேட்டாக வச்சுட்டு நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் நோம்பு திறக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிரும். மணி இப்போ 6:10 ஆயிடுச்சு. 6:25 6:30 நம்ம நோம்பு திறக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்குள்ளே இந்த ஹால் ஃபில் ஆயிரும், மேலேயும் ஃபில் ஆயிரும். இப்போ நான் வந்து செகண்ட் ஃப்ளோரில் தாங்க வந்திருக்கிறேன். செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா டெரஸ் தான். ஸோ மேலே வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, ஒரு மேலே வந்து ஒரு 100 பீப்புள்ஸ் உட்கார அளவுக்கு இங்கே ஸ்பேஸ் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா ஜூஸு, வடை, தென் பேரிச்சம்பழம், நோன்பு கஞ்சி, தென் வாட்டர் பாட்டில் தனித்தனியாக எல்லாருக்கும் வச்சுருக்காங்க. ஸோ கூட்டம் இப்போ வந்துருச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒசு சேர்க்கான இடம் இருக்குது. தென் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் இருக்குது. தேர்ட் ஃப்ளோர்லேயும் வந்து தனித்தனியாக பார்த்தீங்கன்னா ஒசு சேர்க்கான இடம் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒசு செய்யாமல் மேலே வந்துடுவாங்க. பட் மேலே வந்த அப்புறமா யோசிச்சு கீழே போவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒசு சேர்க்கான இடம், மினிமம் ஒரு 5 பேர் இன்னும் ஒசு சேர்க்கான இடம் இருக்குங்க இந்த பள்ளிவாசலில். ஸோ சின்ன பள்ளிவாசல் தான், அல்ஹம்துலில்லாஹ். நல்ல ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இந்த பள்ளிவாசலில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் தொழுகிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இந்த மஸ்ஜித்கான தொழுகை நேரங்கள் அட்டவணை பாருங்கள். ஃபஜர், ஜுஹர், அசர், மக்ரிப், இஷா. போன வருஷம் கூட இந்த பள்ளிவாசலுக்கு வந்திருந்தா அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு வரவேற்பு. ஸோ இவங்க வந்து எந்த ஒரு விஷயம் கூட எனக்கு சொன்னதும் இல்லை. ஸோ எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு எந்த ஒரு இதுவும் ரெஸ்ட்ரிக்ஷனும் சொன்னதில்லை. ஸோ அனுமதிச்சாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மஸ்ஜிதுக்கான நிர்வாகத்துக்கு ரொம்ப 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 நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் கைஸ். அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு ஏற்பாடு. ஸோ நம்ம பார்க்குறோம்ல பேக் சைடில். في الآخرة حسنة وقنا عذاب النار